ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி எங்கள் பாட்டி எனக்கு ரசம் எப்படி வைக்கணும்னு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் தக்காளி ரசம் வச்சு பாருங்களேன். சாதத்தில் மட்டும் ஊற்றி சாப்பிட்றது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசம் ருசியாக இருக்கும். வாங்க இந்த ரசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து பாருங்கள், சுடு தண்ணியில் தான் ஊற போட்டிருந்தேன். இப்போ இதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சி இந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் பாருங்கள் 4 தக்காளி பழம் எடுத்து ஸ்டீமரில் வேக வச்சு இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அது கூடவே மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையாலேயே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கையாலேயே மசிக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மசிச்சு விட்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்தோம், அதனால் தோல் இப்போ தனியாக வராது. நீங்கள் வேக வச்சு தோலோடு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி விடும்போது தோல் தனியாக வரும். அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 காஞ்ச மிளகாய், 4-5 கறிவேப்பிலை போட்டு நல்ல கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் கொரகொரப்பாக 1க்கு 2ஆக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் 3, கறிவேப்பிலை 1 கொத்து, இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி நுர கூடி வருது பார்த்திங்களா, அப்போ மேலாப்பில் கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக அப்படியே சாப்பாடில் நீங்கள் பரிமாறி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்டி சொன்ன ட்ரிக்ஸ் கேட்டு தான் இந்த மாதிரி ரசம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.